பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 15வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட ஆபத்தில் காப்பவர் என்கிற தலைப்பின் கீழ் வருகிற வாக்குத்தத்தங்களை விசுவாச அறிக்கையிட்டு ஜெபிப்போம். சங்கீதம் 125:1. கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதே இல்லை. சங்கீதம் 21:7. ராஜா கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருக்கிறார், உன்னதமானவருடைய தயவினால் அசைக்கப்படாதிருப்பார். சங்கீதம் 55:22. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒரு போதும் தள்ளாட விட்டார். நீதிமொழிகள் 1:33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கனமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வாக்குத்தத்தங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் என் ராஜா. ஆமீன். என் ஆண்டவரே, நாங்கள் உத்தமமும் நீதியுமாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தாவே, நாங்கள் ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை என்று நீங்கள் வாக்கு கொடுத்திருக்கீங்க. ஹல்லேலூயா ராஜா. தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எதற்கும் நாங்கள் அஞ்சாமல் பயப்படாமல் இருப்போமானால் கர்த்தாவே, நாங்கள் நீதிபரராய் இருக்க வேண்டுமே. ஆமீன் பிதாவே. எங்களுடைய பேச்சு, எங்கள் செயல்கள் சகலத்திலும் ஆண்டவரே நாங்கள் நீதியாய் செயல்பட கிருபை தாங்க தகப்பனே. இப்படி சமூகத்தில் எங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த நாளிலும் கூட நீங்க ஆளுகை செய்யுங்க. தேவனுக்கு பிரியமான உத்தமமாய் நடந்து கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ராஜா. உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆபத்தும் நேரிடாதே. கர்த்தர் நீர் எங்கள் கூட இருந்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஏசப்பா. தகப்பனே, ஆபத்து காலங்களில் எல்லாம் கூட ராஜா நீர் எங்களோடு இருக்கிறீரப்பா. உம்முடைய தூதர்களுக்கு நீர் கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாகவும் எங்கள் பாதங்கள் இடராதபடி காக்கும்படியாகவும் தேவரீர் நீர் கட்டளையிடுவதற்காக நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. எங்கள் தேவாதி தேவன் எங்கள் வலது பாரசத்தில் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. அமீனப்பா. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒரு குறைவு இல்லை என் ராஜா. சகலமும் நிறைவாய் இருக்குமே. உமக்கு ஸ்தோத்திரம் 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 என் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கூட போக்கிலும் வரத்திலும் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசு சுவாமி. பத்திரமாய் தங்கள் இருப்பிடங்கள் போய் சேர கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் இயேசப்பா. கர்த்தாவே, இறங்குவீராக. விபத்துகள், ஆபத்துகளை உண்டாக்குகிற எல்லா அசுத்தாவின் கிரியைகள், மரணத்தை உண்டாக்குகிற அந்தகார கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இதன் கிரியைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கட்டி ஜெபிக்கிறோம் அப்பா. இதன் கிரியை அத்தனையும் வாய்க்காமல் போவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமீன் ஆண்டவரே. அப்பா, டிராவல் பண்றவங்க ஒவ்வொருவரோட நீங்க கூட இருங்க ஆண்டவரே. பஸ் டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கார் டிரைவர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. 2 வீலர்ல பயணம் பண்ற ஒவ்வொருவருக்காகவும் தேவ சமூகத்துல வைக்கிறோம் அப்பா. தகப்பனை, எந்த விதத்துல பயணம் மேற்கொண்டாலும் கர்த்தாவே, பயணத்தை செய்கிறவர்கள் கர்த்தர் தாமே கூட இருந்து பாதுகாத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் என் ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாக்கி ரட்சித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆபத்து காலத்திலே கர்த்தாவை உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் நீர் அனுகிரகம் புரிகிறீர் ஆண்டவரே. நீர் கூட இருப்பீர் என் தகப்பனே. எந்த ஆபத்தும் நேராதபடி நீர் பாதுகாக்கிறவராய் இருப்பதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம் என் ஆண்டவரே. கண்ணின் மணியை போல இம்மட்டும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து இருக்கிறீரப்பா. தேவரீருடைய மகா சுத்த கிருபையே நன்றி ஆண்டவரே. நம்முடைய கிருபைக்கு நன்றி ஆண்டவரே. நம்முடைய தயவுக்கு நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்வீராக ராஜா. தகப்பனே, காலேஜில் சேர்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க விரும்புகிற கோர்ஸ் எடுக்கத்தக்கதான கிருபை தாங்க. தேவரீருடைய சித்தத்துக்குள் ஒப்பு கொடுக்குறோம். பேரண்ட்ஸுக்கு நல்ல ஞானத்தை, ஆலோசனைங்க கொடுங்க. பிள்ளைகள் எந்த கோர்ஸ் படிக்கணுமோ அவரவருக்கு தேவையான அந்த கோர்ஸ், காலேஜ் எல்லாம் கிடைக்கத்தக்கதான கிருபை தாங்க இயேசப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபீஸ் கட்ட வேண்டிய தேவைகள் மிகுதியாக இருக்கும். கர்த்தர் நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. நீங்கள் இறங்குங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் என் ராஜா. ஆவியானவரே, ஸ்கூலுக்கு அடுத்த மாதம் பார்க்கும் பொழுது ஸ்கூல் ஃபீஸ் கட்ட வேண்டிய
தேவைகள் ஏராளமாக இருக்கும் ஆண்டவரே. பெற்றோரை நீங்கள் வழி நடத்துங்க. கையின் பிரயாசத்தை ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா ராஜா, இறங்குவீராக தகப்பனே. ஆமீன் இயேசப்பா. தேவையில்லாத செலவுகள், வீண் செலவுகளில் இருந்து ஒவ்வொருவரையும் விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கண்களை மயக்கிற காரியங்கள் இருக்கும், எதை பார்த்தாலும் வாங்கலான்னு தோணும். அப்பேற்பட்ட எண்ணங்கள் இருந்து பிள்ளைகள் ஒவ்வொருவரும் விடுவித்தரல வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானத்தை கொடுங்க, ஆலோசனை கொடுங்கப்பா. திட்டம் பண்ணி குடும்பம் நடத்தக்கூடிய கிருபை அருள் செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம் இயேசு சுவாமி. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்தீரோம் ஆண்டவரே. இவ்வேளையிலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் நீங்க வேலையடைங்க. எல்லா தீமைக்கும் துன்மார்க்குடைய கண்ணுக்கும் ஆலோசனைக்கும் எதிராளியோட திட்டங்களுக்கும் முற்றிலும் நீங்களாக ரட்சித்துக் கொள்ளுங்க. ஆளுகிறவர்களுக்கும் தெய்வ பயத்தை கொடுங்க என் ஆண்டவரே. உமக்கு பயந்து ஜீவிக்கட்டும் ராஜா. அப்பா, உம்முடைய பரிசுத்தவான்கள் ஊழியக்காரர்கள் ஜபங்களுக்கு எல்லாம் கர்த்தர் ஆமீன்றும் அமீன் என்று பதில் தாங்க தகப்பனே. அமீனப்பா. எங்கள் இந்திய தேசத்தை நீர் வேலி அடைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயற்கை வளங்களை ஆசீர்வதிங்கப்பா, நீர் நிலைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே. இந்த கடுமையான கோடை காலத்துல என் ராஜா தகப்பனே, வெளியில போயிட்டு வர்றவங்க, வேலைக்கு போயிட்டு வர்றவங்களோடு கர்த்தர் நீங்க கூட இருங்க, பாதுகாப்பை அருள் செய்யுங்க. குறிப்பாக குழந்தைகள், முதியவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மயக்கம் வரும் என் ராஜா, அதுல இருந்து பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக தகப்பனே. இப்படி பலத்த கரத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. மக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹாஸ்பிட்டலில் சுகவீனமாக இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் நீர் இறங்குவீராக ஆண்டவரே. சகாயராய் கூட இருங்கப்பா. பிள்ளைகளுக்கெல்லாம் பூரண சுகத்தை கொடுங்க ஆண்டவரே. டாக்டர்ஸ்னால கைவிடப்பட்ட பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆமீன். ஆச்சரியமும் அதிசயமும் அற்புதமும் அவங்க வாழ்க்கையில உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு தொடுதல் உண்டாகட்டும் என் ராஜா. உம்முடைய ஆணிப்பாய்ந்த கரத்தை வைங்க தகப்பனே. எல்லா மனுஷருடைய பாவங்கள், சாபங்கள், நோய்களை நீங்க சுமந்து தீர்த்த தேவாட்டுக்குட்டி. ஆமீன் ஆண்டவரே. பரிசுத்த மரணத்தின் நிமித்தமாக எல்லா கட்டுகளில் இருந்து எங்களுக்கு விடுதலை அளித்தீரே. மக்கு ஸ்தோத்திரம்பா. மரண கட்டுகள் இருக்கிற பிள்ளைகள், வியாதி என்ற கட்டில் இருக்கிற பிள்ளைகள், வறுமை என்ற கட்டுகள் இருக்கிற பிள்ளைகளை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க தொடுவீராக அப்பா. உம்முடைய அற்புத கரம் தொடட்டும் என் ராஜா. விடுதலை உண்டாகட்டும், பூரண சுகம் உண்டாகட்டும். பரிபூர்ண ஆயுசுனாலே நீங்க கொடுத்த ஆசீர்வதிங்க. உங்க சாட்சியா நிறுத்துங்க இயேசப்பா. நன்றி 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 தகப்பனே. ஆவியானவரே, இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க அப்பா. பிதாவே உமக்கு நன்றி. ஒவ்வொரு ராணுவ வீரரை தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. உடல் ஆரோக்கியத்தையும் பலத்தையும் கொடுங்கப்பா தகப்பனே. அப்பா, எத்தனையோ பிள்ளைகள் இறந்திருக்காங்க, ராணுவ வீரர்கள் இறந்திருக்காங்க ஆண்டவரே. அவங்க மனைவிக்காக ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காக, பெற்றோர் உறவினருக்காக ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தகப்பனே, உடைய பலத்த ஆறுதல் அவங்களுக்கு உண்டாகட்டும் என்றாச்சா. தகப்பனே, உங்க உள்ளத்தை தேற்றுங்க ஆண்டவரே. அவங்க ஆத்மால சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. அப்பா பிதாவே, இறங்குங்க இறங்குங்க ஆண்டவரே. இளம் வயதிலேயே ராணுவ வீரர் இறந்து போறதை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ தயவா இறங்குங்க இயேசப்பா. கர்த்தாவே, இந்த கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த மகளுக்கான ஆறுதலை கொடுங்க இயேசப்பா. தகப்பனே, இறங்குவீராக என்றாச்சா. ஆவியானவரே, அவங்களை தேற்றுங்க அப்பா. எங்களுடைய ஆறுதலான வார்த்தை ஆண்டவரே அது போதாது தகப்பனே. தெய்வ ஆவியானவர் அவங்களுக்குள்ளே வாசம் செய்து அவங்களை தேற்றி அருள வேண்டும் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரை. பலப்படுத்துவீராக பலப்படுத்துவீராக, பாதுகாப்பை அருள் செய்வீராக தகப்பனே. ஒவ்வொரு ராணுவ வீரரை ஆசீர்வதிங்க அப்பா. மனைவி பிள்ளைகளை விட்டு பிரிந்திருக்காங்க தகப்பனே. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலையை அவங்க செய்யறாங்க ஏசப்பா. இரவும் பகலும் தூங்காமல் கண் விழித்து அவங்க பார்க்கிற டியூட்டி எல்லாவற்றையும் கர்த்தாவே உங்க சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற ராணுவ வீரருக்கு கர்த்தாவே நீங்க பாதுகாப்பா இருக்கணும் என் ராஜா. அமீன் தகப்பனே. உம்முடைய தூதர்களை உங்களுக்கு கட்டளையிட வேண்டும் என் ராஜா. உம்முடைய பாதுகாப்பின் கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற அண்டை நாட்டின் பொல்லாத யோசனைகள், எதிராளியின் சூழ்ச்சிகள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் ஒருமனப்பாட்டின் ஆவி சிதறடிக்கப்படுவதாக. இயேசுவின் வல்லமையில நாமத்தின் நாளை ஆண்டவர் கிட்ட நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்க தகப்பனே. ஆவியானவரே, மக்கள் நன்றி நன்றி நன்றி. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்றாச்சா. இயற்கை வளங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இஸ்ரேலை ஆசீர்வதிங்க. அமீன் தகப்பனே. யுத்தங்கள் ஓயட்டும், தேவனை நோக்கி பார்க்கட்டும். ஆத்மா ஒவ்வொன்றும் விளையற பெற்றதா இருக்கு தகப்பனே. உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க இயேசப்பா. தகப்பனே, ஞானத்தை அருள் செய்யுங்கப்பா. தகப்பனே, எல்லா மனுஷருக்காகவும் ஜீவனை கொடுத்த ஜீவாதிபதி நீர் ஆண்டவரே. எங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீர் என் தகப்பனே. இது எல்லா மனுஷரும் உணர்ந்து கொண்டு கர்த்தருடைய மகா பெரிதான
ரகசிய வருகைக்கு ஆயத்தப்பட கர்த்தர் கிருபை தாங்க. ஆமீன் பிதாவே, உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று ராஜா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் வாழ்க்கையானது ஒரு சொற்ப காலம் மாத்திரமே, அது நிரந்தரமே அல்ல. நித்திய காலமாக, யுகம் யுகமாக தகப்பனே உங்க சமூகத்தை நாங்க வாழ வேண்டும் என்று ராஜா. அந்த பாக்கியத்தை எல்லா மனுஷருக்கும் கட்டளிடும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் என் ஆண்டவரே. உண்மை அறியாதபடி பாவத்தில் விழுந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இறங்கி பாவத்தின் விடுதலை கொடுங்க இயேசப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குழந்தைகள், சிறுவர்கள், வாலிபர்களை விசேஷமாய் வேலி அடைங்க. உம்முடைய பரிசுத்தாவின் முத்திரை அவர்கள் மீது போடுங்க இயேசு சுவாமி. பொல்லாத மனுஷர்கள் நெருங்காதபடி காத்துக்கொள்ளுங்கப்பா. அவங்க வாழ்க்கையானது வெளியேற பெற்றது. அவங்க பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள கிருபை தாங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உலக நாடுகளில் உடைய சமாதானம் உண்டாகட்டும் என் தகப்பனே. தேசத்தின் அதிபர்கள் உம்மை நோக்கி பார்க்கட்டும். தேவனுக்கு பயப்படுகிற உன்னதமான பயத்தின் ஆவி உங்களுக்குள்ள ஊற்றப்படும் பொழுது மாத்திரமே உம்முடைய வார்த்தைக்கு செவிசாய்த்து நடப்பார்களே. ஆமீன் தகப்பனை. கிருபையுள்ள கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. நீர் பாதுகாத்துக் கொள்ளும், வழி நடத்துங்க. எல்லாம் வல்ல மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.